வைகாசி விசாகத்தையொட்டி திருப்பரங்குன்றத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் காவடிகள் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்க கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். கள விவரங்களை பதிவு பண்ணலாம். சத்யகுமார். முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் திருக்கோவிலில் கொண்டாடப்படும் விழாக்களில் இந்த வைகாசி விசாக திருவிழாவானது பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டுக்கான வைகாசி விசாக திருவிழா கடந்த 31ஆம் தேதி காப்பு கட்டுகளுடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு தினமும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் அங்கி அலங்காரத்தில் கோவில் வசன மண்டபங்களில் எழுந்தருளினார். அங்கு விசேஷ அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருளும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. இதே போல் நேற்று வரை நடைபெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று வைகாசி விசாக விழா நடைபெற்று வருகிறது. வைகாசி விசாகத்தையொட்டி இன்று அதிகாலை 4 மணி முதல் பக்தர்கள் பால்குடம் எடுத்து வர துவங்கினர். உற்சவர் சன்னதியில் சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கோவில் விசாக குரடு மண்டபத்தில் எழுந்தருளினார். காலை 5:30 மணி அளவில் பக்தர்கள் கொண்டு வந்த பால் சண்முகவல்லி தெய்வானைக்கு சிறப்பு பாலாபிஷேகமானது நடைபெற்றது. காலை முதல் மதியம் வரை பக்தர்கள் கொண்டு வரும் இந்த பாலில் சண்முகருக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெறும். இதையடுத்து பக்தர்கள் பால்குடம், காவடி, பறவை காவடி, அழகு குற்றம் என பல்வேறு வகையில் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். இந்த விழாவில் திருப்பரங்குன்றம் மட்டுமன்றி மதுரை மாவட்டத்தை சுற்றியுள்ள மற்ற மாவட்டங்களிலும் கூட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வருவதை நம்மால் காண முடிகிறது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் சன்னதி தெருவிலிருந்து கோவில் வாசல் வரை தேங்காய் மேலும் கூட்ட நெரிசலை தவிர்க்க 2 புறங்களும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் வரிசையில் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் பார்த்தமையானால் இந்த கோயில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து வரும் பக்தர்கள் ஒரு புறமும், சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் மற்றொரு புறமும் அனுமதிக்கப்படுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.